வேலப்பர்கள் சொல்லிமலையில் அமைந்துள்ளது. 33 தேவர்கள், 46 ரிஷிகள், 18 சித்தர்கள் தவம் பண்ண இடம். கடல் மட்டத்திலிருந்து 1505 அடி உயரத்தில் இருக்குது கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே கருவறையில் தெய்வங்களே குடும்பத்தோடு இருக்காங்க. விநாயகர் அண்ணன், தம்பி முருகன், சிவன் அப்பா அம்மா, முருகனுக்கு மாமே மச்சினன், பெருமாள் இருக்காங்க. சாமி அமைச்சிருக்கிற இடம் மரம். இந்த மரத்தை தண்ணி பட்டு 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 கல்லாயிட்டது. இந்த தெய்வங்கள்லாம் சித்தர்கள் வழிபாடு பண்ணி வச்சது இந்த கோயில். இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம மேலே பார்க்க போகிறது சுள்ளி தீர்த்தம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது நம்ம மேலே பார்க்க போகிறோம். இது சுள்ளி வேலப்பர் கோவில். இப்போ பாருங்கள், இப்படி பைப்பிலே நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம் தண்ணி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு. இது மேலே பார்த்தீங்கன்னா இது பூரா மரத்து வேறு. மரந்தே சட்டம் கேட்குது. மரத்து வேறு இல்லை மரம். தண்ணி பட்டு 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 இந்த உதய நீர் ஆனது. தண்ணி பட்டு பட்டு மரம் கல்லாயிட்டது. இலை, குச்சி, பிளாஸ்டிக் பொம்மை எது வச்சாலும் கல்லாக மாறும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற இடம் தண்ணி உருவாகக்கூடிய இடத்த பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அந்த பின்னாடி வண்டியை பார்த்துங்க பாபாய். இந்த இடத்துல தண்ணி உற்பத்தி ஆகி கொண்டு வரக்கூடிய இடம். எல்லா தீர்த்தம்லாம் இந்த இடத்துல இதுலேருந்து ஓஸில் போகுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இதுக்கு பேர் தண்ணி இதுக்கு அங்கிட்டு தண்ணி உற்பத்தி ஆகலை. இதுக்குள்ளே வருது. இந்த தண்ணியில் ஒரு மூலிகை சத்து வருது. உதவி நீர்னு சொல்லக்கூடியது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சள் கலராக இருக்குது. இந்த மூலிகை பட்டோன்னு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த பட்டோன்னு இலையோ குச்சியெல்லாம் கல்லாக மாறும். இது பெரிய ஒரு மரத்து வேறு மரம். இந்த கடியிலிருந்து தண்ணி உற்பத்தி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடம் பெரிய மரம். இந்த மரம் பார்த்து 300-400 வருஷம் சுமார் மதிப்பாக சொல்லப்போனால் பார்த்து 300-400 வருஷத்துக்கு முந்தின மரம். இதுக்கு அங்கிட்டு தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அங்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. இந்த கூட தண்ணி உற்பத்தி ஆகி வருது. இதுக்கு அங்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரையாக இருக்கும். இந்த கூட உற்பத்தி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி இல்லை. தண்ணி இதுக்குள்ளே உற்பத்தி ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இருந்து இல்லை. இது பேர் தான் கோரக்கன் மலைவாதத்தில் உதவி நீர்னு சொல்லக்கூடியது. இதுதான் இந்த தண்ணி. இந்த மஞ்சள் கலரில் வரக்கூடிய தண்ணி ஊராக உதவி நீர். 48 நாள் வச்சோம்னா இந்த தண்ணியை கல்லாகக்கூடிய ஒரு இது இருக்குது. 48 நாளில் வச்சோம்னா இலை, குச்சி, இரும்பு, பிளாஸ்டிக்கு எல்லாமே கல்லாகக்கூடியது இருக்குது. இது வந்து சுள்ளி தீர்த்தம். சாமியிலேருந்து மேலே பார்த்து 20 மீட்டர் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக தண்ணி இல்லை. இந்த மரத்து வேறு தான் மெயினாக இந்த மூலிகை மரம். இந்த மரத்து வேர்லேருந்து உற்பத்தி ஆகி வருது. இந்த ஓரமாக அப்படியே இது தீர்த்தம் உதவி நீர் சொல்லக்கூடியது. இதுக்கு மேலெல்லாம் குகையெல்லாம் இருக்குது. 4-5 குகைகள் இருக்குது. மீனாட்சி குகை, ஆஞ்சநேயர் குகையெல்லாம் இருக்குது. தீர்த்தம் இதோட முடிஞ்சது. இது நம்ம முக திருப்பி முடிஞ்சு போகுது. சிவாய நம்ம சிவாய திருச்சிட்டம்பலம்.